வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூ வியாபாரிகள் சங்க தேர்தலில் சிந்தாமணி தலைவியாக நிற்க முடிவு பண்ணுறாங்க. அதே நேரம் கொஞ்சம் பேர் போய் மீனாவையும் கேட்க முத்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. எனக்கு போட்டியா அந்த அண்ணாடங்காச்சியா அப்படின்னு கொதித்து எழுந்து சிந்தாமணி மீனாவை ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரே வழியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுதான் விஜயா. விஜயாவை ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி சிந்தாமணி அவங்க மண்டையை கழுவி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சதித்திட்டம்லாம் தீட்டுறதுனா என் வீட்டு பக்கம் வராதிங்கன்னு பார்வதி சொன்னதால இப்போ அவங்க மீட்டிங் ஸ்பாட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. மாஸ்டர், அவங்க தலைவி ஆயிட்டா நிறைய பேர் அவளை பார்க்க வருவாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சூப்பரு, மனோஜுக்கு வந்த மாதிரியே இவங்களுக்கும் ஒரு கற்பனை காட்சி வருது. அதில் மீனா ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, தலைவியும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை போட்டு சுற்றி ஒரு 4-5 லேடிஸ் கை தட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெயிச்சு வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமானு ஒரு லேடி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்க்கா, வந்து உட்காருங்கன்றாங்க. மீனா மாலையை கழட்டிக்கிட்டு ஒரு 7-8 லேடிஸ் அங்கே இருக்க சோஃபாவில் வந்து உட்கார மீனா விஜயாவோட ஆஸ்தான சேர்ல உட்காந்து லைட்டா ஆடுறாங்க. எல்லாரும் அர்த்தமே இல்லாம கெக்கே பிக்கேன்னு ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மீனா லைட்டா தலையை நீட்டி 7 காஃபின்னு சொல்ல இதோ வர்றேன் அப்படின்னு விஜயா காஃபி ட்ரேயோட வர்றாங்க. இந்தாங்கன்னு சொல்ல மீனா கையை நீட்டி எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எடுத்துக்கங்க அப்படின்னு பவ்யமா நீட்டுறாங்க விஜயா. அந்த சைடா உட்கார்ந்துருக்க 5 பேருக்கு விஜயா காஃபி கொடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்தாங்கன்னு காஃபி எடுக்க போக அது லைட்டா அவங்க மேல சிந்திடுது. ஐயோ அப்படின்னு விஜயா சொல்ல என்னங்க நீங்க அப்படின்னு அந்த லேடியும் பதற உடனே மீனாவுக்கு கோவம் வந்துடுது. காஃபி கொடுக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையா கொடுக்கறது இல்லையா, கண்ணை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா வெடுக்குன்னு திட்ட விஜயா கொஞ்சம் பயமும் வருத்தமா நிக்கிறாங்க. இந்த காட்சி தான் அவங்க கண்ணு முன்னாடி விரியுது. அந்த காட்சி முடிஞ்ச கையோட கதவை திறந்துட்டு வர்றாங்க விஜயா. அவங்க பயமும் யோசனையுமா படிப்படியா இறங்க பின்னாடி சிந்தாமணி ஓகே பத்த வச்ச நெருப்பு நல்லா புகைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷமா வர்றாங்க. விஜயா அப்படியே நடந்து போயிட்டு இருக்க சிந்தாமணி பின்னாடி வந்தவங்க முன்னாடி வந்து என்னங்க மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நீங்க சொன்ன மாதிரி நடந்தா எப்படி ஆகும் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். கற்பனை கூட என்னால பண்ண முடியல. அவ என்ன அதிகாரம் பண்ணுவாளா, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு விஜயா சொல்ல அது எனக்கு புரியுதுங்க மாஸ்டர். ஆனா ஒரு சங்கத்துக்குன்னு தலைவி ஆயிட்டான்னா அவளுக்குன்னு அதிகாரம்லாம் வந்துடும், அப்படியே ஆளை மாத்திரும் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா டென்ஷன் ஆகி இவ யாரை கேட்டு எலெக்ஷன்ல நிக்கிறா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கத்த நானும் தான் எதிர்பார்க்கலங்க மாஸ்டர். இப்போ எனக்கு எதிராக தான் சங்க தேர்தலில் மீனா நிக்கிறான்னு சிந்தாமணி சொல்ல அப்படியா உங்களுக்கு எதிராக நிக்கிறாளா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா பாக்குறாங்க. எனக்கு இந்த பதவியிலெல்லாம் ஆசையெல்லாம் இல்லைங்க மாஸ்டர். ஏன்னா நான் இந்த மாதிரி பதவியிலெல்லாம் முன்னாடி எத்தனையோ வாட்டி இருந்திருக்கேன். போன வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்களை நிக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்கேன். ஆனா இந்த வருஷம் எல்லாரும் வந்து நான் தான் தலைவர் பதவியில நிக்கணும்னு வற்புறுத்தினாங்க மாஸ்டர். இந்த எலெக்ஷன்ல நான் அவங்களுக்காக தான் தலைவர் பதவியிலேயே நிக்கிறேங்கிறாங்க சிந்தாமணி. அது சரி, எப்படி நீங்க தானே ஜெயிப்பீங்கன்னு விஜயா கேட்க ஜெயிக்கிறதுலாம் எனக்கு பெரிய நாட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க மாஸ்டர். மீனா நிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேனே அப்படின்னு ரொம்ப தியாகி போல பேசுறாங்க சிந்தாமணி. விஜயா அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்க இப்ப கூட நான் வாபஸ் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நீங்க எங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்றாங்க விஜயா. உங்க மருமக தலைவியானா உங்களுக்கு அது பெருமையா இருக்கும்லங்க மாஸ்டர், அதுக்கு தான் யோசிச்சேன் அப்படின்னு விஜயாவுக்காகவே பொருந்து விஜயாவுக்காகவே வளர்ந்து விஜயாவுக்காகவே வாழ்ற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க சிந்தாமணி. உடனே அந்த லூசும் அவளை என் மருமகன்லாம் சொல்லாதீங்க, பூக்கட்டுறவளை என்னால் அப்படிலாம் யோசிக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல ஐயோ மாஸ்டர் அவ தான் இப்ப சங்க தலைவி ஆயிடுவாள். ஆனா என்ன, அவ இந்த பதவிக்கு வந்துட்டான்னா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது, சமைக்க முடியாது. அதுக்கு நீங்க வேற ஆளை போட வேண்டி இருக்கும். இத்தனை நாளா அந்த மீனா எல்லா வேலையும் செஞ்சு உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தா இனிமே அவளை நீங்க கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா டென்ஷனா நின்றுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறதுக்காக. ஆனா ஒண்ணுங்க மாஸ்டர், உங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா நிமிர்ந்து அவங்கள பாக்குறாங்க. சங்கத்துல நல்ல பேர் இருக்கு, ஆனா மீனா தோத்துட்டா உங்களுக்கு கேவலமா போயிடும். நீங்க சொல்லுங்க, நான் வேணும்னா வாபஸ் வாங்கிடுறேங்க மாஸ்டர். மீனா ஈஸியா ஜெயிச்சிடுவா
அப்படின்னு சிந்தாமணி விஜயா கிட்ட உத்தரவு கேட்குற மாதிரி நிக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஒன்றும் இல்லாதவ வீட்டில இருந்து வந்தவளுக்கு தலைவர் பதவி கேக்குதா? அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேண்டாம். அவளுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு விஜயா பாய்லர் மாதிரி கொதிக்க, ஓகே ஓகே, மூட்டி விட்ட நெருப்பு நல்லா எரியுதுன்ற மாதிரி சிந்தாமணி பாக்குறாங்க. இப்பவே பெரிய மகாராணி மாதிரி தெரியவா, இதுல அவ ஜெயிச்சிட்டான்னு அவளை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல, என்னங்க மாஸ்டர், புதுசா ஒரு ஆள் வரட்டுமேங்கிறாங்க சிந்தாமணி. அதெல்லாம் வேண்டாம் சிந்தாமணி, அவளுக்கு பக்குவமும் பத்தாது, பெருசா படிப்பறிவும் கிடையாது, அவெல்லாம் ஜெயிக்கவே கூடாது. நீங்களே நில்லுங்க, நீங்க தான் ஜெயிக்கணும், அவ இந்த போட்டியிலேயே நிக்கவே கூடாது அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு கோவப்படுறாங்க. என்னங்க மாஸ்டர், இதெல்லாம் எதுக்குங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, இல்ல இல்ல, அவ இந்த போட்டியில என்ன கேட்காம போய் சேர்ந்ததே தப்பு, இருங்க நான் அவளை கவனிச்சுக்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு விஜயா வேகமா கோவத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணிக்கு திருப்தியா இருக்கு, எங்க மீனாவுக்கு வேலைக்காரியா மாறிடுவோமோன்னு விஜயாவுக்கு பயம் வந்துருச்சு. இது ஒண்ணு போதும், அந்த மீனாவை இவ எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டா அப்படின்னு கேமராவுக்கு ஒரு புன்னகை முகத்தை காட்டிட்டு போறாங்க சிந்தாமணி. முத்து வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா படியில குடுகுடுன்னு ஏறி ஓடி வர்றவரு செருப்பு கழட்டி விட்டுட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே வர, சோஃபால ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்துருக்க அண்ணாமலை, வாடா அப்படிங்கிறாரு. அப்பா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா என்ன விஷயம் அண்ணாமலை கேக்குறாரு. மனோஜோ மொபைல் பார்த்துட்டு இருக்கவரு இப்ப திரும்பி முத்துவ பாக்குறாரு. நம்ம வீட்டுல இருந்து ஒரு புது தலைவி உருவாக போறாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே ரூம்குள்ள இருந்து ரவி அங்க வர்றாரு. தலைவியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா அப்படிங்கிறாரு முத்து. யாரு, என்ன சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, மீனாவை தான்ப்பா, இப்ப தலைவி ஆக போறா அப்படின்னு முத்து சொல்ல 3 பேரும் முத்துவையே பாக்குறாங்க. டேய் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடாங்கிறாரு ரவி. டேய் பூ வியாபாரிகள் சங்க எலெக்ஷன் வருது, அதுல மீனா தலைவி பதவிக்கு போட்டியிட போறா அப்படின்னு முத்து ஜாலியா சொல்ல அண்ணாமலை சந்தோஷமா பாக்குறாரு. ரவியும் சிரிப்போட பாக்குறாரு. அண்ணாமலை ஓகே ஓகேன்னு தலையாட்ட, எலெக்ஷன்ல போட்டி போட போறாளா? மீனாவுக்கு அதை பத்தி என்னடா தெரியுங்கிறாரு மனோஜ். ஏன் தெரியாது, இத்தனை வருஷமா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காடாவ அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அதுக்கெல்லாம் அதை பத்தின அறிவு இருக்கணும் அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, அண்ணாமலை ஐயோ இவர் பெரிய அறிவாளி, அறிவை பத்தி பேச வந்துட்டாருன்னு சலிப்பா தலைய வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. நீ எல்லாம் அறிவை பத்தி பேசுற, அறிவுக்கு கேவலண்டா அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க. டேய் உனக்கு தான் அறிவு இருக்கு, எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசாதடா அப்படிங்கிறாரு ரவி. டேய் மனோஜ், ஒரு தலைவர் ஆகிறதுக்கான தேவை என்னன்னு தெரியுமா? மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தான். மீனாவுக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, எப்படியோ போங்க, நான் ஒரு அறிவாளி பெரிய தொழிலதிபர், சொன்னா கேக்குறீங்களா, எப்படியோ தொலைஞ்சு போங்கன்ட்டு மறுபடியும் மொபைல்ல புதைஞ்சு போறாரு மனோஜ். மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கையில ஒரு கவரோட மீனா வர்றாங்க. வாமா மீனா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்டு இருக்க முத்து கொஞ்சம் தள்ளி இடம் விடுறாரு மீனாவுக்கு. முத்து வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீயும் படிப்படியா முன்னேறிட்டு வர அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வாழ்த்துக்கள் அண்ணி அப்படின்னு ரவி ஷேக்கன் கொடுக்குறாரு. மீனாவும் கைக்குள்ளைக்கு அவரோட வாழ்த்தை ஏத்துக்கிட்டு, நான் இப்பதான் எலெக்ஷன்லயே கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு அட்வான்ஸா சொல்லிடுறாரு ரவி. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு பாக்ஸை ஓபன் பண்ணி மீனா நீட்டுறாங்க. வெற்றி கண்டிப்பா நீ வேணா பாருமா, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாரு அண்ணாமலை. அடுத்து ரவி அப்படின்னு பாக்ஸை காமிக்க அவரும் எடுத்துக்கிறாரு. அடுத்து எடுத்துக்கங்கன்னு முத்துக்கிட்ட காமிக்க முத்து ஒன்று எடுத்துக்கிறாரு. பொதுவா பெண்கள் வீட்டை பார்க்கறது வேலை மட்டும்னே இருந்துடக்கூடாது, அதை தாண்டி இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் வந்து கெத்தா இருக்கணுங்கிறாரு அண்ணாமலை. எனக்கு இதுல பெருசா ஆசையெல்லாம் இல்ல மாமா, எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. எங்க இன்னும் நமக்கு ஸ்வீட் வரலன்னு பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். ஒரு பதவி அதுக்கு தகுதியான ஆள்கிட்ட தேடி வரும்னு அண்ணாமலை சொல்ல, கரெக்டா சொன்னப்பா, இந்த பதவி பேரு புகழ் இதையெல்லாம் தேடி நாம போகக்கூடாது, நம்மளை தேடி அது தானா வரணும், அது இன்னைக்கு மீனாவை தேடி வந்திருக்குப்பான்னு சொல்லிட்டு மொத்தமா ஸ்வீட்டை வாய்க்குள்ள போட்டுக்கிறாரு முத்து. டேய் மனோஜ் வாடா ஸ்வீட் எடுத்துக்கடா அப்படின்னு முத்து கூப்பிட, எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுடா அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு மனோஜ். எப்போல இருந்துடான்னு ரவி கேட்க, டேய் அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும்டா, மீனா தலைவி ஆக போறதுதான் பிடிக்கல அப்படிங்கிறாரு முத்து. அப்போ விஜயா வந்து செருப்பு கழட்டிட்டு இருக்க,
மனோஜோட பார்வை அங்க போகுது. வா விஜயா, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு மீனா உலர வந்த விஜயா முன்னாடி கொண்டு போய் நீட்டுறாங்க. நம்ம மீனா பூ வியாபாரிகள் சங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவே விஜயா முன்னாடி நீட்டிட்டு இருந்த மீனாவோட கையில இருக்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் பறந்து போய் விழுத ஆளுக்கு ஒரு பக்கமா. மீனா அப்படியே அதிர்ச்சியா பார்க்க விஜயா அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்து நிக்கிறாரு அண்ணாமலை. என்ன பண்ற நீ அப்படின்னு அண்ணாமலை கத்த. அம்மா, அவ ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே ஸ்வீட் கொடுக்குறா, அது எதுக்கு போய் தட்டி விடுறீங்க அப்படிங்கிறாரு முத்து. உடனே விஜயாவுக்கு எகிரி இருக்குல்ல ஏற்கனவே, இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நல்ல விஷயம், இவ சங்க தேர்தல்ல நிக்கிறதா அப்படின்னு விஜயா கத்த. முத்துவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு இதையே யோசிக்கிறவரு, அப்பா இன்னும் முழுசா சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ள அவ சங்க தேர்தல்ல நிக்க போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்க சமாளிக்கிற விஜயா, அது அது நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன், உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கத்துறாங்க விஜயா. அப்பா, என் பொண்டாட்டி ஒரு நல்ல காரியம் பண்றா, அது கூட அம்மாவுக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்குற ஸ்வீட் பாக்ஸ அதோட மூடி என்ன பொறுக்கிட்டு இருக்காரு முத்து. அண்ணாமலைக்கு பயங்கர கோபம். விஜயா முன்னாடி வந்து, ஒரு நல்ல காரியத்துக்காக ஸ்வீட் கொடுத்தா தட்டி விடுவியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நம்ம வீட்டு மருமக பொது வாழ்க்கையில ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறா, அதுக்கு நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. ஏங்க, தலைவி ஆகிறதுக்கு இவளுக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்டு வேகமா மீனா பக்கம் திரும்பி, ஏண்டி உனக்கு என்ன அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அதிர்ச்சியில இருந்த மீனா, அத்தை அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. ஓ, அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா உனக்கு, இந்த வீட்டு கௌரவத்தை தெரு தெருவா போய் ஏலம் போட போறியா, இதுல நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அம்மா, அண்ணி அதுல கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு ரவி கேட்க, எனக்கு பிரச்சனை தாண்டா, ஏய் இங்க பாருடி, எலெக்ஷன்ல நிக்கிறேன், போட்டி போடுறேன்னு இந்த வீட்டுல கூட்டம் சேர்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு முறைக்கிற விஜயா. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ இதெல்லாம் பண்ண கூடாது அப்படின்னு ஆர்டர் போட மீனா தவிப்பா பாக்குறாங்க. விஜயா, என்ன ஆகாவளித்தனம் பண்ணிட்டு இருக்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன், நம்ம மருமக சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு வர்றான்னா பாராட்டணும், பெருமைப்படணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. ஏங்க, இவ என்ன நாட்டுக்கா தலைவராக போறா, நம்ம பெருமைப்படுறதுக்கு அப்படிங்கிறாங்க விஜயா. அப்படியே ஆனாலும் நீங்க அதை நினைச்சு பெருமைப்பட போறது இல்லைல்ல அப்படிங்கிறாரு முத்து. டேய், இவ தலைவியாக்கி என்னடா பண்ண போறா, ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு விஜயா கத்த. அப்பா, ஒரு பொண்ணோட வளர்ச்சியை தடுக்கிறது இன்னொரு பொண்ணாதான்ப்பா இருக்காங்க, அது என்னமோ தெரியல, நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு ஏதாவது பண்ணினா மட்டும் பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு மட்டும் சொல்லிட்டு வந்து நின்னுடுறீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. விஜயா கோபமா முறைச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் உச்சி கொட்டுறாரு. உலகம் முழுக்க பொண்ணா இருக்கவங்க எவ்வளோ பெரிய பதவியில பொறுப்புலலாம் இருக்காங்க, நம்ம நாட்டையும் ஸ்டேட்டையும் கூட பெண்கள் ஆண்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாமியார் இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் நடக்காமலே போயிருந்திருக்கும் அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்க. வருத்தமான முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க மீனா. டேய், அவங்களுக்கெல்லாம் அதுக்கான டேலண்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது, தலைவர் ஆகுறதுனா என்ன சும்மாவா அப்படின்னு மனோஜ் தன்னோட கருத்தை பதிவு பண்றாரு. டேய், உங்க அம்மாவோட பிரச்சனை பொண்ணுங்க பதவிக்கு வர்றது இல்ல, மீனா பதவிக்கு வந்துருவான்னு தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. அப்படியே வச்சுக்கோங்க, இவ அதுலெல்லாம் கலந்துக்க கூடாதுன்றாங்க விஜயா. விஜயா, மீனா ஏழை குடும்பத்துல பிறந்தவ, சின்ன வயசுல இருந்தே பூக்கட்டுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றவங்க தான் பதவிக்கு வரணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாதுன்னு முடிக்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவுக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. பொறாமையா, இவகிட்ட நினைக்கிறவங்க எனக்கு என்ன பொறாமன்றாங்க, இவ எனக்கு என்னங்க மரியாதை கொடுக்குறா, ஏண்டி இப்படி ஒரு போட்டியில கலந்துக்க போறேன்னு என்கிட்ட கேட்டியாடி, நீ எல்லா முடிவையும் நீயே எடுத்துருவியா அப்படின்னு விஜயா கேட்க. அத்தை, சங்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் சேர்ந்து என்கிட்ட இந்த பதவியை ஏத்துக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதாங்கிறாங்க மீனா, அதனால நீயே முடிவெடுத்துருவியான்னு விஜயா கத்துறாங்க. ஏன் முடிவெடுத்தா என்ன, இப்ப நான் தான் அவளை நிக்க சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு முத்து. ஏண்டா, இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா நீ அப்படின்னு விஜயா முத்துக்கிட்ட எகிர்றாங்க. அம்மா, ஒரு பதவியில நிக்கிறது கௌரவமான விஷயம்தாம்மா அப்படின்னு ரவி சொல்ல. அப்படின்னு ரவியை முறைக்கிறாங்க விஜயா. டேய் ரவி, மீனா எது பண்ணாலும் அது அம்மாவுக்கு கௌரவ குறைச்சல் தாண்டாங்கிறாரு முத்து. விஜயா, சங்கத்துல இருக்கவங்க எல்லாம் தேடி வந்து மீனாவை பதவியில நிக்க சொல்லியிருக்காங்க, அப்படின்னா அவ அவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கான்னு அர்த்தம்,
அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீங்க இப்படி இவளுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கறதுனால தான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. இவ இதுல கலந்துகிட்டா இந்த வீடே கட்சி ஆபீஸ் மாதிரி மாறிடும். இவ யாரையும் மதிக்க மாட்டா. இப்பவே இவ ஆட்டம் தாங்கலையே. இவ தலைவியானா இவளுக்கு திமிர் ஏறிடும். ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டா தான் தலைவின்னு ஓவரா ஆடுவா. என்னையவே வீட்டை விட்டு போ, வெளியே போன்னு சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. என்னடா இது, அம்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, லாஜிக்கே இல்லாம கத்துறாங்க அப்படின்ற மாதிரி ரவி முத்துவை பார்க்க அவரு விஜயாவையே பார்த்துட்டு இருக்காரு. அத்தை, நான் ஏன் அத்தை அப்படிலாம் சொல்ல போறேன் அப்படின்னு மீனா சங்கடத்தோட கேக்குறாங்க. மீனா நீ இருங்கிற மாதிரி முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் மீனா இந்த வீட்லயே இருந்துகிட்டு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். அதை தாண்டி அவ எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா அதுக்கு என்னன்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. விஜயா, இப்படி முகத்துக்கு நேராவே நீ வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்ற, இதெல்லாம் என்ன மாதிரி மனசு அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. இதையே மனோஜ் பண்ணியிருந்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முறைக்கிறாங்க. என்னையாண்டா இழுக்கிற அப்படின்னு மனோஜும் முறைக்கிறாரு. இல்ல நம்ம பலகுரல் ஹோட்டல் சங்க தேர்தலில் நிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அதை பெருமையா பார்த்திருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, எரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. ஆனா மீனா எதையும் பண்ணிடக்கூடாதுல்லன்னு ஆதங்கத்தோட கேக்குறாரு. அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அண்ணி இப்படி ஒரு போஸ்டுக்கு வர்றது நம்ம வீட்டுக்கு தானேமா பெருமை அப்படின்னு ரவியும் சொல்ல, அட கூறு கேட்டவனே, விவரம் புரியாம நீயும் சப்போர்ட் பண்ணி பேசுறங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. நாளைக்கு இந்த வீட்டை தலைவர் வீடுன்னு சொல்லுவாங்கல்லன்னு சொல்ல, ஏற்கனவே சிந்தாமணி இத்தனை நாளா விஜயா வீடுன்னு சொன்னது போய் இனிமே தலைவி மீனாவோட வீடுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருந்ததும் பட்டுன்னு விஜயாவோட மண்டைக்குள்ள வருது. டென்ஷன் ஆகுறவங்க, ஏன் இது என் அப்பா சம்பாதிச்சு எனக்காக கொடுத்த வீடு, இத விஜயா வீடுன்னு சொன்னா போதும், அதை யாரும் மாத்த வேண்டாம். இவ என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தான் எலெக்ஷன்ல நிக்கிறா அப்படின்னு விஜயா கத்த. முத்து இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பா மீனா வேணான்னு தான்ப்பா சொன்னா. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வற்புறுத்தி அவளை இதுல நிக்க வச்சிருக்கோம். அவ ஒத்துக்கிட்டது சம்பாதிக்கவோ பேர் புகழ் வாங்குறதுக்கோ இல்ல. பூக்கட்டுறவங்க எல்லாம் ஏழைங்க, அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமான்ற எண்ணத்துலதான் அவ ஒத்துக்கிட்டா அப்படின்னு முத்து சொல்ல, என்னவோ போங்க, நான் வேணான்னு சொன்னேன், கடைசியில பாருங்க அத்தை எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்றாங்க, எதுக்குங்க இதெல்லாம்ன்ற மாதிரி வருத்தத்தோட நிக்கிறாங்க மீனா. யாரு என்ன சொன்னாலும் ஏன் முடிவு இதுதான்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. ஏய் நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா இவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க இவ நின்னா மட்டும் என்ன ஜெயிச்சிடுவாளா? இவ எதிர்த்து நிக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு விஜயா வீரமா கேட்க, யார அப்படின்னு அடிக்குறல்ல கேக்குறாரு அண்ணாமலை. சொல்லுங்களேன், நீங்க தான் யாருன்னு சொல்லுங்க, உங்க வாயால பாக்கலான்ற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க. விஜயா அப்படியே லைட்டா திரும்பி ஓரக்கண்ணால முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டுட்டோமோன்னு நினைக்கிற விஜயா அப்படியே சமாளிச்சுக்கிட்டு, யாருன்னு தெரியல, யாரை எதிர்த்து நிக்கிறான்னு தெரியல, அதான் கேட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, இதை நாங்க நம்பணும் ஏமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு முத்து. சிந்தாமணி தான் அத்தை எதிர்த்து நிக்கிறாங்கன்னு மீனா சொல்றாங்க. உடனே விஜயா மீனாவோட பக்கத்துல வந்து நின்று முகத்துக்கு முன்னாடி கையை நீட்டி, சிந்தாமணிய நீ எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து மெதுவா முன்னேறி வர்றாரு. அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா? அவங்க அந்தஸ்து செல்வாக்குக்கு முன்னாடி நீ எல்லாம் ஏமாத்துறோம். அவங்க உன்னை மிதிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே போக, எவ்வளோ பேசணுமோ பேசுங்கம்மா அப்படின்ற மாதிரி முத்து பக்கத்துல வந்து நிதானமா கேட்டுட்டு இருக்காரு. விஜயா நிறுத்திட்டு முத்துவை பார்க்க, என்னப்பா எதிர்கட்சிக்கு நம்ம அம்மா பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த சிந்தாமணி இதுக்கு முன்னாடியே பொறுப்புல இருந்து யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணினது இல்லையா, அதனாலதான் எல்லாரும் மீனாவை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. டேய் அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, மீனா தோத்துட்டு வருவா, அது யாருக்கு அசிங்கம், நமக்கு தானே அசிங்கம் அப்படின்னு அசிங்கத்துக்கே உதாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மனோஜ். ஏய் மீனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாடா, ஜெயிக்கிறதுக்கு அந்தஸ்து கௌரவம்லாம் முக்கியம் இல்ல, நல்ல எண்ணம் இருக்கணும், யாருக்காக நிக்கிறாளோ அவங்க சப்போர்ட் இருக்கணும், அதெல்லாம் மீனாவுக்கு நிறையவே இருக்குன்றாரு முத்து. ஏய் நான் தான் சொல்றேன்ல, இவ எதுக்கு நிக்க கூடாது, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு விஜயா கத்த. ஓ விஜயா அம்மா கட்டலையா அப்படின்னு முத்து சொல்ல, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, அப்படி மீறி இவ நின்னா இந்த வீட்டுல இவ மருமகளா இருக்க முடியாது அப்படின்னு விஜயா மிரட்ட. எல்லாருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. மீனா வருத்தத்தோட நின்னுட்டு இருக்க. மீனா நீயே வருத்தப்படுற,
நீ பதவியில நிக்க போறேன்னு சொன்னதுக்கே எதிர்ப்பு வருதுன்னா அப்ப நீ நல்லதுதான் பண்றன்னு அர்த்தம். அதுவும் உனக்கு எதிர்ப்பு வீட்டுக்குள்ள இருந்தே வருது. இதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத அப்படிங்கிற முத்து, அப்பா உன் ஆசீர்வாதமும் நல்லவங்க ஆசீர்வாதமும் இருந்தாலே போதும்பா, மீனா ஜெயிச்சிருவாப்பாங்கிறாரு முத்து. அப்ப நான் நல்லவ இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு விஜயா கேட்க, அதை நீங்க தாம்மா முடிவு பண்ணணும். நீங்க என்ன சொன்னாலும் மீனா இந்த எலெக்ஷன்ல நிப்பா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, முன்னேறி போற காலை தட்டி விடாம இருந்தாலே போதும் அப்படின்னு முத்து அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. விஜயா முறைச்சுக்கிட்டே இருக்க, அத்தை எனக்கு பதவி ஆசையெல்லாம் இல்லை, என்னால ஒரு 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும்னு தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, நீ வீட்டுக்கு நல்லது பண்ணினா போதும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படி இருக்கிறது தான் சுயநலம், நம்மளால முடிஞ்ச நல்லதை ஊருக்கும் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது எதையும் இவ செய்ய வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு மீனா பக்கம் திரும்பி, இத பாருடி, நீ சங்க தலைவியா இருக்க போறியா இல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு விஜயா 2 ஆப்ஷனை மீனா முன்னாடி வைக்கிறாங்க. சொல்லிட்டு விஜயா ரூம்குள்ள போயிட, அப்பா என்னப்பா அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு ரவி கேட்க, உச்சபட்சத்துல கோவப்படுற அண்ணாமலை, அவளுக்கு எந்த நல்லது நடந்தாலும் பிடிக்காதுடா அப்படின்னு கத்துறவரு அந்த பக்கமா நகர்ந்து போயிட்டு இருக்க மீனாவை பார்த்து மீனான்னு கூப்பிடுறாரு. மீனா நின்று அவரை திரும்பி பார்க்க, அவ சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் நீ எடுத்துக்காத அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல மாமா அத்தைக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்படி பண்றதுன்றாங்க மீனா. மீனா இப்படி நீ அவங்களுக்கு பிடிக்காதுன்னு ஒரு விஷயத்த நிறுத்தினா போற போக்குல ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அப்படிங்கிறாரு முத்து. மீனா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது பல எதிர்ப்புகள் வரும், இதையெல்லாம் நீ கண்டுக்காத, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் கோவத்தோட கத்துறாரு. மீனா அப்படியே சங்கடத்தோட பார்த்துட்டு நிக்க, அப்பா இந்த ஒரு வார்த்தை போதும்பா, அதுவே எங்களுக்கு பயங்கர பலம்பா அப்படின்னு முத்து சொல்ல, அவ கிடக்குற நீ நில்லுமா அப்படின்னு அண்ணாமலை ரூம்குள்ள போறாரு. நீ தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே அவரு போயிட மனோஜ் முத்துக்கிட்ட வர்றாரு. டேய் எலெக்ஷன்ல சும்மா இல்லடா, நிறைய செலவாகும், அதெல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது, போத்துதான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போறாரு. இவன் ஒருத்தன் அம்மா மாதிரியே இருக்கான். அண்ணி நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், நீங்க தைரியமா கலந்துக்கோங்கன்றாரு ரவி. இப்பவே மீனாவுக்கு முத்து பெரிய சப்போர்ட்டா இருக்க வீட்டுக்குள்ள இருந்து இன்னும் 2 கை கிடைக்குது, 2 கை மட்டும்தான் எதுக்குது. மீனா வருத்தத்தோட நின்னுட்டு இருக்க, என்ன மீனா நீ ஏன் இப்படி இருக்கன்றாரு முத்து. இல்லைங்க அத்தை இப்படி சொல்றாங்க, நான் வேணா கலந்துக்காம இருக்கட்டுமா அப்படின்னு மீனா கேட்க, அப்படிலாம் எதுவும் யோசிக்காத மீனா, மீனா நீ பூக்கடை வைக்க கூடாதுன்னு தான் அம்மா சொல்லியிருக்காங்க, பூ விற்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ நிறுத்துனியா, அதையும் மீறி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குற, நமக்கு வர்ற எதிர்ப்பை தாண்டி ஜெயிச்சாதான் மீனா முன்னேற முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா அத்தைக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்களேங்கிறாங்க மீனா. மீனா அவங்கள விட, அவங்க யார் சொல்லி இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலை தான், அதான் இப்படி தூண்டி விட்டுருக்கு, இப்பவே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு, நீ எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கண்டிப்பா ஜெயிப்பங்கிறாரு முத்து. மீனா இன்னுமே யோசனையில இருந்து வெளியே வராம ரூம்குள்ள வந்து நிக்கிறாங்க. மீனா என்ன இப்படி நிக்கிற, இனிமேதான் நாம பரபரப்பா எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், முன் வச்ச காலை நாம பின் வைக்கவே கூடாது, இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு ராத்திரி பகல்னு எதுவுமே கிடையாது, சிந்தாமணி கிட்ட பணம் இருக்கலாம், அடியாட்களோட பலம் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கு, உன்ன மாதிரி பூக்கற்ற ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லதை பண்ணுங்கிற நல்ல எண்ணம் உங்ககிட்ட இருக்கு, அது போதும்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே தான் நிக்கிறாங்க. எல்லாத்துக்கு மேல அப்பா இப்ப உன் மேல வச்சிருக்காரு பாத்தியா ஒரு நம்பிக்கை, நீ கண்டிப்பா ஜெயிப்பன்னு, அதை நாம உண்மையாக்கி காட்டணும் அப்படின்னு முத்து ஒரே ஆர்வமா சொல்லிட்டு போக, ஏங்க நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கணுமாங்க அப்படின்னு தொங்குன முகத்தோட கேக்குறாங்க மீனா. என்ன திடீர்னு இப்படி கேக்குற அப்படின்னு முத்து கேட்க, இல்லைங்க நான் எலெக்ஷன்ல நிக்கிறதா அத்தைக்கு பிடிக்கலையேங்க அப்படின்னு அதே பல்லவியை பாடுறாங்க மீனா. மீனா நீ நல்லா இருக்க கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க எப்படி நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைப்பாங்க. இங்க பாரு மீனா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ வரக்கூடாது, ஜெயிக்க கூடாது, நீ எல்லாம் ஒரு ஆளா உருவாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தியா, அவங்க தான் நம்ம வாழ்க்கையில உயர்த்தி விட போறவங்க. இப்ப ஃபுட்பால நம்ம எவ்வளவு வேகமா உதைக்கிறோமோ அவ்வளவு வேகமா போய் அது வலைக்குள்ள விழும், அதே மாதிரி தான் நமக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருதோ அப்பதான் நாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு புரியுது, இருந்தாலும் அத்தைன்னு அங்கேயே நொண்டிக்கிட்டு இருக்காங்க மீனா. மீனா அம்மாவை விடு மீனா, நம்ம கூட துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ அதை என்னைக்கும் நினைச்சு பயப்படாத,
நீ இனிமே இதை பத்தி நினைக்கவே கூடாது. நாம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம், இதுதான் நம்ம தாரக மந்திரம். நம்ம பலவீனப்படுத்துறவங்க பேச்ச நாம கேட்கவே கூடாது, புரியுதா? நம்ம மந்திரத்தை சொல்லு மீனாங்கிறாரு முத்து. நாம ஜெயிக்கிறோம் அப்படின்னு உப்புக்கு சப்பா சொல்றாங்க மீனா. காதுல விழற மாதிரி சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் லைட்டா சிரிச்சிட்டு நாம ஜெயிக்கிறோம்னு கொஞ்சம் வேகமா சொல்றாங்க. அப்படி தைரியமா சொல்லு மீனா. சரி, நாம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்னென்ன பண்ண போறோங்கிற வாக்குறுதி எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் கொஞ்சம் நல்லாவே தெளிஞ்சு சரிங்கன்றாங்க. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் சங்கத்துல இருக்கவங்களுக்கு என்னென்ன பண்ண போறோம், அதெல்லாம் வாக்குறுதி எல்லாம் நம்ம போடுவோம், அந்த நோட்டீஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. அந்த நோட்டீஸை படிச்சாலே நம்பிக்கை வரணும், அந்த மாதிரி சொல்லுங்கிறாரு முத்து. மீனாவும் சிரிச்சிட்டு சரிங்கன்றாங்க. சொல்றேங்க, ஒரு பேப்பர் பேனா எடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, எடுத்துட்டு வரேன்னு ஓடுறாரு முத்து. உடனே டிராவில் இருந்து ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு பெட்டில் தாவி உட்காந்து சொல்லுங்கிறாரு. உடனே மீனாவும் ஒரு ஸ்மைலோட, அன்புள்ள பூ விற்பனையாளர் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் சகோதரி மீனா முத்துவின் வாக்குறுதிகள் அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, வரே வா அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் மீனா யோசிச்சு இங்க நடந்து அங்க நடந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல முத்து அதெல்லாம் எழுதிடுறாரு. அப்பப்போ மீனாவோட கண்ணத்தை பிடிச்சி வேற கொஞ்சிக்கிறாரு, சூப்பரா சொன்னன்ற மாதிரி. அவ்வளவுதான் நான் முத்து கேட்க, ஆமாங்கன்னு மீனா சொல்ல, இப்படிக்கு மீனா அப்படின்னு முத்து எழுத, இல்ல அப்படிங்கிறாங்க மீனா. முத்து நிமிந்து பார்க்க, மீனா முத்து அப்படின்னு மீனா முடிக்கிறாங்க. சூப்பர், எங்கேயோ போயிட்டப்போ அப்படின்னு ஒரு ஜாடையை காட்டிட்டு கீழே எழுதுறாரு முத்து. கட்டில இருந்து இறங்குற முத்து மீனா கிட்ட நோட்டை கொண்டு வந்து கொடுத்து, இந்தா படிச்சு பாரு நீட்டுறாரு. மீனாவும் படிச்சு பார்த்துட்டு வேகமா தலையாட்டிட்டு, சூப்பருங்க, நான் சொன்னதை வச்சு இன்னும் நீங்களே நிறைய பாயிண்ட் எழுதியிருக்கீங்களே அப்படின்றாங்க மீனா. அது சும்மா மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு எழுதுனேன், ஆனா நீ சொன்னதெல்லாம் மனசுல இருந்து வந்தது, அதான் எல்லா வாக்குறுதிகளும் நல்லா இருக்குல்லங்கிறாரு முத்து. நல்லா இருக்காங்கன்றாங்க மீனா. சரி, இதை நான் நாளைக்கு பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துடுறேன்னு முத்து சொல்ல, ஓகேன்றாங்க மீனா. உனக்கு தலைவியா இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னவங்க எல்லாரும் இத படிச்சு அப்படியே அசந்து போயிடுவாங்க மீனா. யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஒரு தலைவி ஆகிறதுக்கோ தலைவர் ஆகிறதுக்கோ இதுதான் முதல் தகுதியே. கண்டிப்பா நீ ஜெயிக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, நாம ஜெயிக்கிறோம்னு அவரு கைய பிடிக்கிறாங்க மீனா. ஜெயிக்கிறோம்னு சொல்ல மீனா முத்து பக்கத்துல வர அவரும் சந்தோஷமா தோளோட அணைச்சிக்கிறாரு. 2 பேரோட சிரிப்பு சத்தம் அந்த ரூமையே நிறைக்குது. அடுத்த நாள் பொழுது விடிய காலை கதிரவன் அழகா மேல வந்து நிக்கிறாரு. மனோஜ் ஷோரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரு ஏதோ எழுதிட்டு இருக்க பக்கத்துல ஜீவா 24,000 பாஸ் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு எழுதுறாரு அவரு. அப்போ ஜீவாவோட மொபைல் ரிங் ஆகுது. பாஸ், மேட்ரிமோனில இருந்து கால் பண்றாங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, பேசு பேசு அப்படின்னு உடனே சொல்றாரு மனோஜ். பேசு, என்ன சொல்றாங்கன்னு கேளு, ஏதாவது புது அலைன்ஸ் வந்திருக்க போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓகே பாஸ்னு ஜீவா அங்கிருந்து போறாங்க. ஹலோ ப்ரோ அப்படின்ட்டு வர்றாரு சந்தோஷ். ஷோரூமுக்கு வர்ற நேரமா இது அப்படின்னு மனோஜ் கேட்க, வீட்டுல என் பொண்டாட்டி ஒரு பூஜை வச்சிருந்தா அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறாரு மொட்டை பாஸ். மனோஜ் என்ன பேசணுமோ அதை மறந்துட்டு, நீங்க மட்டும் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சாஞ்சிட்டு பொறாமையோட சொல்ல, அது உனக்கு பொறுக்கலையா, கண்ணு வைக்காதையாங்கிறாரு மொட்டை பாஸ். உடனே அவருக்கு திருஷ்டி எடுத்து நெட்டி முறிச்சுக்கிறாரு. பார்க்க பயங்கர காமெடியா இருக்கு. மனோஜ் அவரையே பார்த்துட்டு இருக்க, சரி பூஜைக்கு நான் பூ வாங்கும் போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு மனோஜ். உன் தம்பி ஒய்ஃப் ஏதோ பூ வியாபாரிகள் சங்க எலெக்ஷன்ல நிக்க போறாங்களாமே அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, ஓ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறாரு மனோஜ். பூ மார்க்கெட்ல பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ, உண்மைதானான்னு கேட்கிறாரு சந்தோஷ். ஆமா ஆமா அப்படின்னு மனோஜ் சுரத்தே இல்லாம சொல்ல, நல்ல விஷயம் தானே, அதையே இவ்வளவு செழிப்பா சொல்றேன்னு கேக்குறாரு அவரு. அவங்க என்ன பண்ணா எனக்கு என்ன, எனக்கு இன்னும் டிவோர்ஸும் கிடைக்கல, பாக்குற பொண்ணு எதுவும் செட்டும் ஆக மாட்டேங்குது. இப்பதான் ஜீவாவுக்கு அந்த மேட்ரிமோனில இருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஏதாவது குட் நியூஸ் இருக்கான்னு பாப்போங்கிறாரு மனோஜ். உன் கவலையெல்லாம் கல்யாணத்துல தான் இருக்குல்ல அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, அது நடந்தாலே என் வாழ்க்கை நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ஜீவா பேசிட்டு பக்கத்துல வர, என்ன சொன்னாங்க, என்ன ஜீவா ஏதாவது பொண்ணு இருக்காமான்னு கேக்குறாரு மனோஜ். இல்ல பாஸ் அப்படின்னு அவங்க சோகமா சொல்ல, பின்ன எதுக்கு கால் பண்ணாங்கன்னு கேக்குறாரு மனோஜ். முதல்ல உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோஜ் விரக்தியா திரும்பி உட்கார்றாரு. அது மட்டும் இல்லைங்க பாஸ்,
அந்த அசோசியேஷன் பிரச்சனையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஜீவா சொல்ல, அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு மனோஜ் கேட்க, உங்க ப்ரொஃபைல பாக்குற பொண்ணு வீட்டுக்காரங்க வெளியெல்லாம் விசாரிக்கிறாங்க பாஸ், அப்போ உங்களை பத்தி எல்லாம் தெரியுது பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டியா ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாரு. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா மேட்ரிமோனியில் அவங்களும் தானே பதில் சொல்லணும். உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மேட்ரிமோனியில் ட்ரை பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோஜ் ரொம்ப சோகமாயிடுறாரு. எனக்கு எப்போ டிவோர்ஸ் ஆகி எப்போ கல்யாணம் ஆகுறது, நான் கடைசி வரல இப்படியே இருக்க வேண்டியதுதானா, கடுப்பு ஆகுதுங்கிறாரு மனோஜ். டென்ஷன் ஆகாத ப்ரோ, பக்கத்தில் புதுசாக ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் சூடாக ஒரு இஞ்சி டீ குடிக்கலாமா அப்படின்னு சந்தோஷ் அவருக்கு எதிரில் இருக்க சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு கேட்குறாரு. ப்ரோ, எனக்கே கல்யாணம் ஆகலைன்ற கவலையில் இருக்கேன், இப்போ இஞ்சி டீ குடிக்கிறது தான் முக்கியமா அப்படின்னு எரிச்சல் படுறாரு மனோஜ். சரி விடு, எனக்கு இப்போ டீ குடிக்காமலே ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, மனோஜ் கையெடுத்து கும்பிடுறாரு. வேணாம் ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுத்தீங்க, அது என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல, நீங்க தானே அடி வாங்குனீங்கிறாரு மனோஜ். ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை, இது வேற மாதிரி நல்ல ஐடியா தான் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, சரி சொல்லுங்க அப்படின்னு சலிப்பாவே சொல்றாரு மனோஜ். நீ இவ்வளவு நாளா தப்பான ஒரு ஊர்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்க ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, தப்பான ஊரா அப்படின்னு குழப்பமா கேட்குறாரு மனோஜ். ஆமாம் ப்ரோ, நம்ம ஊர்ல இப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால நார்த் இந்தியாவில் உனக்கு பொண்ணு தேடலாம் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, நார்த் இந்தியாவா அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். நார்த் இந்தியாலயா, ஏன் தமிழ்நாட்டில் பொண்ணுங்க இல்லையான்னு கேட்குறாங்க ஜீவா. இங்கே இருக்கிற பொண்ணுங்க யாருன்னா ப்ரோவுக்கு செட் ஆகலையே, அதனால நார்த்துக்கு போயிடுவோம் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல, அதையும் அறிவாளி மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வரும்னு சொல்லுவாங்க, டிவோர்ஸ் முடிச்சுட்டு தான் அடுத்ததை பத்தி யோசிக்கணும்னு கூட இல்லாம இந்த அறவேக்காட்டு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, பாக்குற பொண்ணுகிட்ட நான் எப்படி பேசுறதுங்கிறாரு மனோஜ். அதுதான் பாயிண்டே, நீ எதுக்கு பேசணும், பொண்டாட்டி கூட அளவா பேசினாதான் குடும்பமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீங்க குடும்பம் நடத்துறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நார்த் இந்தியன் பொண்ணை பார்த்தா நான் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ப்ரோ, தமிழ் தெரிஞ்சவன் உலகத்துல எந்த பாஷை வேணாலும் கத்துக்க முடியும், ஹிந்தி கத்துக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ. முதல்ல அச்சா நகி இந்த 2 வார்த்தையை வச்சே ஆரம்பி, எங்க சொல்லு அப்படின்னு சந்தோஷ் கேட்க, உடனே இவரும் அச்சா நகிங்கிறாரு. அவ்வளவுதான் ப்ரோ, ஹிந்தி கத்துக்கிட்ட, நீ சும்மா அச்சா அச்சான்னு சொல்லி தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தாலே போதும், எங்க தலையாட்டிக்கிட்டே சொல்லு பாப்போம் அப்படின்னு மனோஜ் முழு கோமாளியா மாத்திட்டு இருக்காரு மொட்டை பாஸ். மனோஜும் லைட்டா தலைய மேலையும் கீழையும் ஆட்டிக்கிட்டு அச்சா அச்சா அப்படின்னு சொல்ல, அதை பாக்குற ஜீவா சிரிக்கிறாங்க. சூப்பர் ப்ரோ, அப்படி ஹிந்திக்காரே மாதிரியே பேசுற அப்படின்னு மொட்டை பாஸ் பயங்கரமா பாராட்ட, சம்பளம் வருதோ இல்லையோ இந்த காமெடி எல்லாம் பாக்குறதுக்காகவே இங்க வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு நிக்கிறாங்க ஜீவா. ஜீவா சிரிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி மனோஜ் முறைக்க ஜீவா சிரிப்பை நிறுத்திக்கிறாங்க. இல்ல ப்ரோ, ஹிந்திக்கார பொண்ணெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நமக்கு அவங்க சாப்பாடு கல்ச்சர் எதுவுமே செட் ஆகாது, அதுக்கு பதிலா பக்கத்துல ஆந்திரா பொண்ணா இருந்தா பாருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுவும் ஓகே ப்ரோ, நீ சொன்ன மாதிரியே தேடிடுவோம் அப்படின்னு உற்சாகமா சொல்றாரு மொட்டை பாஸ். நேனு மஞ்சி அம்மனை ஆந்திரால சூஸ்தானு பாஸ் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, என்ன உளர்றீங்கன்னு மனோஜ் கேட்குறாரு. உளர்ல ப்ரோ, நான் தெலுங்குல பேசுறேங்கிறாரு அவரு. அப்படியா, என்ன சொன்னீங்கன்னு மனோஜ் ஆர்வமா கேட்குறாரு. நல்ல பொண்ணா உனக்கு ஆந்திரால பாக்குறேன்னு சொன்னேங்கிறாரு மொட்டை பாஸ். ஓ ஓகே ஓகே, அப்ப நான் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும் போல இருக்கே, ஆந்திரா பொண்ணு கிடைக்கலன்னா கர்நாடகா பொண்ணு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அதுவும் இல்லைன்னா மலையாளமா பாஸ் அப்படின்றாங்க ஜீவா. இல்ல மலையாளம் வேண்டாம், என் தம்பியோட ஒய்ஃப் மலையாளி தான், வீட்டுக்கு ஒன்று போதும், நான் மற்ற ஸ்டேட் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நம்ம நாட்டில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்றாங்க ஜீவா. அப்படியா, உனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியுமான்னு கேட்குறாரு மொட்டை பாஸ். தெரியுங்கிறாங்க ஜீவா. அசாமி, பெங்காலி, போண்டோ, தோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கனி, மைத்திரி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சண்டாலி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது அப்படின்னு அடுக்கி முடிக்கிறாங்க ஜீவா. மனோஜ் ஆன்னு பார்த்துட்டு இருக்க ஒரு, அம்மாடி இத்தனை லாங்குவேஜ் கத்துக்கணுமா, இதை கத்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடுங்கிறாரு அவரு. ஆமா ப்ரோ, நீ இப்ப கல்யாணம் பண்ணாலே அது மிடில் ஏஜ் கல்யாணம், இதையெல்லாம் கத்துக்கிட்டு பண்ணாக்கா அது ஓல்டேஜ் கல்யாணம்னு தான் சொல்லணும், அப்படிதான் சொல்லுவாங்கன்றாரு மொட்டை பாஸ்.
இப்ப நான் எந்த லாங்குவேஜ் தான் கத்துக்கிறது அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறாரு மனோஜ். இரு ப்ரோ, பொண்ணு எந்த ஊர்ல இருந்து கிடைக்குதுன்னு பாப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் லாங்குவேஜை கத்துக்கலாம் அப்படின்னு மொட்டபா சொல்ல, என்னமோ சொல்றீங்க, எனக்கு பொண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சலிப்பா சொல்லிக்கிட்டே கண்ணாடியை கழட்டுறாரு மனோஜ். கிடைக்கும் ப்ரோ, நம்பிக்கையோட இரு அப்படின்னு அவருக்கு தைரியம் கொடுக்கறாரு மொட்டபாஸ். முத்து வீட்டு படியேறி வர ஒரு செருப்பை கழட்டிக்கிட்டே, மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, மீனா கிச்சன்ல இருந்து வர்றாங்க. ரவியும் ரூம்ல இருந்து வர்றாரு. விஜயா ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பெரிய கவரை கொடுத்து, இந்தா இத பாருன்றாரு முத்து. என்னங்கன்ற மாதிரி மீனா பாத்துக்கிட்டே இருக்க, பாரு அப்படின்னு கையில கொடுத்துடுறாரு. மீனா அதுல இருந்து ஒரு சில சீட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அது ஃபேம்ப்ளெட் தான். அதுல மீனா நின்னு கும்பிடு போட்டுட்டு இருக்க அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு முத்து. மீனா அதை சந்தோஷமா பாத்துட்டு இருக்க விஜயா, நீ என்ன வேணா பண்ணி தொலை, ஆனா சிந்தாமணி உன்னால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி பாக்குறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமா மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே நடக்க, என்னம்மா இதுன்னு கேட்டுக்கிட்டு அவரும் வர்றாரு. மனோஜும் வீட்டுக்கு வந்துட்டு உள்ளர வர்றாரு. அப்பா, எலெக்ஷனுக்காக என்னென்ன பண்ண போறோம் நோட்டீஸ் அடிச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மாமா முதல் நோட்டீஸ் நீங்க தான் மாமா வாங்கிக்கணும் அப்படிங்கிற மீனா, வாங்கத்த வந்து நீங்களும் மாமா கூட நில்லுங்கத்த, சேர்ந்து நில்லுங்கன்னு மீனா சொல்ல, எதுக்கு, நீ என்ன பெரிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயா நிக்க போற, நீ நிக்கிறதே எனக்கு பிடிக்கல, இதுல நான் எதுக்கு அங்க வந்து நிக்கணும் அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க, மனோஜ் போய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. பரவாயில்ல மீனா, நீ அப்பா கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு முத்து சொல்ல, இருமாங்கிற மாதிரி கைய காட்டுற அண்ணாமலை, நீ வரலன்னா பரவாயில்ல, நானே அங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு விஜயா இருக்க இடத்துக்கு வர்றாரு அவரு. ஏங்க எதுக்குங்க இதெல்லாங்கிறாங்க விஜயா. விஜயா, மீனா தலைவர் பதவிக்கு நிக்கிறா, நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறா, கொஞ்சம் நீ மனசு பண்ணி அவளை ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இமயமலையை பேத்துட்டு வந்து இங்க இருக்க இந்தியன் ஓஷன்ல வைக்க சொன்ன மாதிரி கேக்குறாங்க விஜயா. விஜயா, உன்னை மதிக்கிறவங்களை நீ மதிக்கலன்னா நாளைக்கு உன்னை மதிக்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிடுவ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு பயத்தோட பாக்குறாங்க விஜயா. நாளைய ப்ரோமோல பிளையர் எடுத்து படிக்கிறாரு ரவி. அன்புள்ள பூ விற்பனையாளர் சங்க சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் வீட்டு பெண், உங்கள் உடன்பிறவா சகோதரி மீனா முத்துவாகிய நான் அப்படின்னு ரவி படிச்சுட்டு இருக்க, மீனாவும் முத்துவும் ரோடா போய் அங்கங்க இருக்க பூக்கடைகள்ல அந்த நோட்டீஸ கொடுத்துட்டு இருக்காங்க. நம் சங்க தேர்தலில் தலைவி பதவிக்கு போட்டியிட முடிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர் படிச்சு காட்டிட்டு இருக்க, இவங்க இங்க 2 பேரும் ரோடா போய் ஒவ்வொரு பூக்கடையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி ஒரு இடத்துல வர்றாங்க. கூட அவங்களோட அல்லக்கை ஒரு பெரிய கார்ட்டூன் பாக்ஸ் தூக்கிட்டு வர்றாரு. அக்கா புடவை தர்றாங்க, எல்லாரும் வாங்க வாங்க, சிந்தாமணி அக்கா புடவை தர்றாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, அங்க அந்த கூட்டத்தோட முத்துவும் மீனாவும் நிக்கிறாங்க. சிந்தாமணியும் அந்த கார்ட்டூன் பாக்ஸ்ல அங்க இருக்கவங்களுக்கெல்லாம், இந்தாங்க புடவை வாங்கிக்கோங்க, இந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு வேஷ்டி புடவைன்னு அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தலைக்கு ஒன்னா தாராளமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி. அவங்களும் ரொம்ப ஆசையா சிரிப்போட வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.